ராமநாதபுரத்தில் வேட்புமனு தாக்கலின் போது தாவேக வேட்பாளர் உள்ளே இருந்ததால் திமுக வேட்பாளரின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதன் காரணமாக திமுகவினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பதற்றம் நிலவியது. அந்த ராமநாதபுரத்தில் போலீசாருடன் திமுகவினர் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு பதற்றமான சூழலானது காணுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். தற்போது அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? சமரசம் ஏற்பட்டுவிட்டதா? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்பாளரான சாகுல் ஹமீது இன்று காலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய அவருடைய வாகனத்தில் வந்தார். அவரை தொடர்ந்து ராமநாதபுரம் திமுக வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கமும் அவரது வாகனத்தில் உள்ளே வர முயன்றார். அப்போது அந்த கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இருக்கக்கூடிய போலீசார் முன்பே தாவேகா வேட்பாளர் உள்ளே வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார், எனவே அவர் வந்த பின்பு தங்களுடைய வாகனம் அனுமதிக்கப்படும் என தற்போது அந்த திமுக வேட்பாளரின் வாகனமானது தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் உடன் வந்திருந்த திமுகவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. இந்த வாக்குவாதமானது தள்ளுமுள்ளாக ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த வாகனத்திலேயே நீண்ட நேரமாக திமுக வேட்பாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் காத்திருந்தார். ஆனாலும் போலீசார் தொடர்ந்து அந்த வாகனத்தை உள்ளே அனுமதிக்க நீண்ட நேரம் மறுத்ததால் அந்த வாகனத்திலிருந்து இறங்கி அந்த ஆதரவாளருடன் தற்போது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் தற்போது தாவேகா வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக தாவேகாவினரும் அந்த வளாகத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கூடியிருந்தனர். அதே போல் திமுகவிலும் இருந்ததால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டு அங்கிருப்பவர்களை தற்போது அப்புறப்படுத்தினர். இதனால் தற்போது நிலைமையானது சீராகியுள்ளது. இருப்பினும் தொடர்ந்து அங்கு யாரும் நிற்க வேண்டாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.